அமெரிக்க செனட்டர்களுக்கும் பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களுக்கும் இந்தியா மீது என்றைக்குமே ஒரு தனி பாசம் உண்டு. அந்த வகையில் தான் ட்ரம்ப் அமல்படுத்தியிருக்கக்கூடிய அதிகப்படியான வரி விதிப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அவருக்கே செக் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய வர்த்தக கொள்கைகள், குறிப்பாக அவர் சர்வதேச அவசரகால சட்டங்களை பயன்படுத்தி விதித்த வரிகளுக்கு எதிராக அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜனநாயக கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய டெபோரா ராஸ், அதே போல் மார்க் வீசே, இந்திய வம்சாவளியை சார்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு இவரை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தீர்மானம் கொண்டு வந்த மூவரில் முக்கியமானவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இல்லினாய்ஸ் மாகாணத்தினுடைய 8வது மாவட்ட பிரதிநிதியாக இருக்கார். ஜனநாயக கட்சியை சார்ந்தவர் தான் இவர். ட்ரம்ப் விதித்த அதிகபட்ச வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னும், அவை அமெரிக்க நுகர்வோர் மற்றும் வணிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அப்படின்னும் தீர்மானத்தில் தெரிவிச்சிருக்காரு ராஜா கிருஷ்ணமூர்த்தி. இந்தியாவை போன்ற ஒரு முக்கியமான நட்பு நாட்டிற்கு எதிராக அதிகப்படியான வரிகளை விதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தன்னுடைய அந்த தீர்மானத்தில் வலியுறுத்துறாரு. அதேபோல் ட்ரம்ப்போட பொறுப்பற்ற வரி கொள்கை எதிர்மறையான அணுகுமுறை அப்படின்னும், இந்த வரிகள் அமெரிக்க நலன்களை மேம்படுத்துவதற்கு பதிலாக விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கின்றது அப்படின்னும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டுறாரு. ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மற்றொருவர் டெபோரா ரோஸ். இவங்க நார்த் கரோலினா மாகாணத்தினுடைய 2வது மாவட்ட பிரதிநிதி. நார்த் கரோலினா மாகாணம்ங்கிறது இந்தியாவோட வலுவான பொருளாதார மற்றும் முதலீட்டு உறவுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெபோரா ரோஸ். இந்திய நிறுவனங்கள் நார்த் கரோலினாவில் ரிசர்ச் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையங்களில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றன அப்படின்னும், இது மூலமாக ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன அப்படின்னும் ராஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வரி விதிப்பால் முதலீட்டு உறவு பாதிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3வது நபர் மார்க் வீசே. ட்ரம்ப் விதித்த வரிகளுடைய இறுதி சுமை அப்படிங்கிறது நுகர்வோர் மீது தான் விழுகிறது அப்படிங்கிறது தான் மார்க் வீசேவுடைய குற்றச்சாட்டு. இந்தியா ஒரு முக்கியமான நட்பு நாடாக இருக்கக்கூடிய சூழலில் இத்தகைய வரிகளை விதிப்பது அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை சிதைக்கும் அப்படிங்கிறதும் மார்க் வீசேவுடைய ஒரு கருத்தாக இருக்குது.